ஹலோ மக்களே! இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வெப்பன கையில எடுத்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே வேகத்தோட தோப்புக்குள்ள போறோம். எல்லா தாரையும் வெட்டி எடுத்துட்டு வரோம். அப்படியெல்லாம் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? ஏதோ 1, 2 தார அங்கங்க விழுந்திருக்குங்க. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வெட்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். என்னதான் சிட்டுக்குருவி ஊர் ஃபுல்லா சந்தோஷமா பறந்தாலும், அது கடைசியில தன்னுடைய வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதே மாரி தாங்க. என்னதான் நம்ம காட்டுக்குள்ள வெட்டருவா, வீச்சருவான்லாம் வச்சுக்கிட்டு சுத்துனோம் அப்படின்னாலும், கடைசியில நமக்கு வாச்சது அந்த சமையல் அறையும் சாப்பாடும் தான். இன்னைக்கு இந்த விலாகுமே கொஞ்சம் அப்படிதாங்க இருக்க போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவ. என்னடா நம்ம பொண்ணு தாரை வெட்டுன்னு தாரே இல்லாத காட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குதேன்னு பார்க்காதீங்க. நம்ம தார் வெட்ட போலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் பார்த்துட்டு போயிடலாம். இதில் பாருங்களேன், இது வந்து பக்கத்து வயல் நம்மளோடது இல்லை. அவங்க வந்து வாழை மரம் வச்சு அதில் வந்து ஊடு பேர நிலக்கடலை வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா நானுமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாழைத்தோப்பில் வந்து ஊடு பேர நிலக்கடலை போடுறது. வீட்டுக்கு மட்டும் சும்மா ஒரு வயல் போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இன்னும் கடலை வரலங்க. இப்போ தான் போட்டு 1 மாதத்துக்கிட்ட இருக்கும். இன்னும் பூவே வைக்கல. அப்படியே பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம வந்து கீழே வயலில் தான் இப்போ தார் வெட்ட போகிறோம். இப்போ அப்படியே நம்ம போய் வெட்டலாம் வாங்க. இங்கே கீழே வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 தேன் வாழை இருக்குது. இதுக்கு முன்னாடி கரும்பு தான் போட்டிருந்தோம். இப்போ தான் சரி பாக்கு மரம் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாழை மரம் வச்சாச்சு. ஒரு 400 தார்கிட்ட வெட்டியாச்சுங்க. அது இப்போ நல்லா மாசி மாதம் காற்றடிக்கவும் பார்த்திங்கன்னா நிறைய தார் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த தார்லாம் லோக்கலில் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆஹா, இப்போல்லாம் நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஷாட்டில் தார் வெட்டுற அளவுக்கு. மட்டை ஒன்று வெட்டிட்டு வா. மட்டை வெட்டினா தான் கீழே வைக்கிறதுக்கு காயமடா படாது இருக்கும். கீழே இருக்கிற மட்டை வெட்டிட்டு வா. இந்த கீழே வெட்டு. கீழே வெட்டுறா, மேலே அடிச்சிட போகுது. அடடா, இவரெலும்பு தாங்க முடியல. கம்மங்கூழும் குடிக்கணும், மீசையில் கூழு ஓட்டக்கூடாதுன்னா எப்படிங்க? வாழைத்தார் வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கரை படதான் செய்யும். அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி வாழைக்காட்டுக்குன்னே இப்போ கருப்பு சட்டையை மாற்றியாச்சு. அதுவும் நம்மளது தேன் வாழை பார்த்திங்கன்னா தார் போட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ 2-3 மாதத்தில் வெட்டு முடிஞ்சிடும்னு பார்த்தா 4-5 மாதத்துக்கு இழுக்க மாட்டிருக்கு. முன்னாடி வெட்டின மரமெல்லாம் அடுத்த இடக்கண்ணே வந்து தார் போட்டுற மாட்டிருக்கு. இன்னும் இந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு தாராகவே இருக்குது. நாமளும் வந்து 30-40ன்னு ரேட் போகும்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15-18க்கு மேலே ரேட் போகவே இல்லை நம்மளது இந்த டைமு. அடுத்து அப்படியே வாங்க, ஒரு 4 வயலை தாண்டி செவ்வாழை தாருமே 2-3 இருக்குது. அதையுமே வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அது இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்களேன், மரம் நல்லா தென்னை மரத்து நிழல்ல இருக்கவும் தார் ரொம்பவே லேட்டாக தான் போடுது. இல்லை ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா காற்று அந்த டைமில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு டொயின்லாம் கட்டாமே விட்டோம். இப்போ இந்த மாசி மாதம் வந்து காற்று அதிகமாக இருக்கவும் பார்த்திங்கன்னா மரம் நிறைய சாய ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து வச்சாச்சு. நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த தோட்டம் வர மாதிரி இருக்கும். இந்த வயல் நம்மளுது அப்படின்னா ஒரு 4 வயல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். அதுலேயுமே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளது ஒரு வயல் இருக்கும். அது நம்ம டிராக்டர்லாம் உள்ளே போகவே முடியாது. தார்லாம் வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்தால் வரணும் தார் கொண்டுக்கிட்டு. சரி அதனால தான் மரம் வச்சுட்டா கம்முன்னு தண்ணி மட்டும் கட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அதுவும் பாருங்களேன், இதில் பிஞ்சிலேயே வந்து மரம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதுவும் இங்கே கிணறுமே வந்து பார்த்திங்கன்னா பொது கிணறு தான். 3-4 பேருக்கு சேர்த்து ஒரு கிணறு தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம தண்ணி கட்டுறோம் அப்படின்னா அடுத்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்க கட்டிப்பாங்க. அடுத்து 4வது நாள் தான் நம்மளோட முறை வரும். முறை கிணறு அப்படிம்பாங்க. அப்படியே வாங்க நம்ம போய் அதையும் பார்த்துட்டு போகலாம். இந்த கிணறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது. அந்த 2 ஏக்கர் காடுமே வயலில் ஒரு 7-8 இடத்துல அங்கங்கே பிரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் எனக்குமே கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க. எங்கெங்கே நம்மளோட வயல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கவே. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா யாரை பார்த்தாலும் தென்னை வாழைன்னு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் எல்லா வயலையும் பார்த்தா. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியல இதில். அடுத்து அப்படியே நம்ம செவ்வாழை தோட்டத்துக்கு பயணத்தை தொடங்கலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் செவ்வாழை தோட்டத்தை பற்றி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு தார் வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து 2வது கட்டை விட்டுருக்கோம். அதுவும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி 2 டைம் நின்றுச்சு. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இங்கே வந்து பொது கிணறு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நைட் டைம்லேயுமே தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம தண்ணி விட்டே ஆகணும்.
நமக்கெல்லாம் இங்கே வரத்துக்கு பகலில் வந்தாவே பாம்பு இருக்குமா பள்ளி இருக்குமான்னு பயமாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர தைரியமாக இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக வெடி உட்காந்து தண்ணி கட்ட சொன்னாலுமே கட்டுவாங்க. அதுவும் என் கணவர்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வேணால் பயப்படுற மாதிரி இருப்பார். 10 பாம்பு முன்னாடியே போனாலும் அசால்ட்டாக தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். இப்படிலாம் நம்ம சொல்லி என்கரேஜ் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் நமக்கும் நல்லது. நாமளும் பல வயலில் கடந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய செவ்வாழை தோப்பு வரவே மாட்டேங்குது. இந்த பக்கத்து வயலையுமே பாருங்களேன், ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுட்டாங்க. வச்சு அதில் ஊடு பயிரை குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஃபைனலி நம்மளும் பார்த்திங்கன்னா பல காடுகளை தாண்டி நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய செவ்வாழை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்குது. ஏதோ நமக்கு வந்து பாக்கு மரத்துக்கு நிழல் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா 2 டைம் நல்லா தண்ணி நிற்கவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக தாரே போடாமல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 மரம் இருக்குது. 2வது கட்டை வந்து அப்படியே விட்டுருந்தோம். மரம் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கவும் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னே தெரில, தார் வந்து சரியாக போடவே இல்லை. ஆனால் அங்கங்கே ஒரு 800 மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 தார் இப்போ தான் அப்படியே குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கு. மேலே பிடி. அது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை ரேட் வந்து நல்லாவே போகுது அப்படின்னாங்க. நாமளே டைரெக்டாக லோக்கலில் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறனால பழம் 10 ரூபா வரைக்குமே கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கறதுக்கு தான் இந்த டைம் நமக்கு தாரே இல்லை. நம்ம ராசியே என்னன்னு தெரில. நம்ம வந்து தேன் வாழை வச்சோம் அப்படின்னா தேன் வாழை ரேட் குறையுது, செவ்வாழை வச்சோம் அப்படின்னா தாரே இல்லாமல் போகுது. நமக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை எல்லாருக்குமே அப்படிதானான்னு தெரியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வெட்டி காட்டி எடுத்து வெட்டி. அங்கே நீர் கடியே போகாதா, அடியிலே போ, மேலே விழுவிட்டு. அவ்வளோதாங்க, தாரில் வெட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயலை தாண்டி போய் ஒரு சூப்பராக ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். நம்ம அங்கேருந்து ஒரு 10 வயல் தள்ளி வந்தோம் அப்படின்னாவே இங்கே வந்து ஒரு குட்டி தென்னந்தோப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவன பில்லு சோளம் எல்லாமே இங்கே போட்டுக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட போட்டோம் அப்படின்னா கோழி இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கூட விடுறதில்ல. அந்த குருத்து வர ஃபுல்லாக கொத்தி கொத்தி எடுத்துரும். இதுவுமே நம்ம டெய்லி டிராக்டரில் வந்து வெட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பாதி தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மக்காச்சோளம் போட்டு இப்போ வெட்டுற அளவுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த நார்மல் சோளம் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம 2 பேட்சாக போட்டோம்னா அது நம்ம அறுத்து முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த செட்டுக்கு வந்து நமக்கு இதுவுமே வந்துடும். கீழே ஃபுல்லாகவே தீவனப்பில் தான். இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் தான் வந்து தீவனப்பில் போட்டிருப்பாங்க. இது பாருங்களேன், நல்லா அந்த பேபி கார்ன் வந்து கரெக்டாக குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம பச்சையாகவே பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அந்த கரெக்டாக அந்த குட்டியான ஸ்டேஜில் இருக்குது. இன்றைக்கி நாமளுமே பறிச்சுட்டு போய் ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பேபி கார்னில் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இத்தனைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கூட இல்லை, நார்மல் நாட்டுச்சோளம் இருக்கு இல்லையா, அதான் போட்டிருந்தோம். ஆனால் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்தது. அது வந்து கரெக்டாக அந்த குட்டியாக சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது. எண்ணெயெல்லாம் விட்டால் பேபிகார்ன் குழம்பு வைக்க வீட்டுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாமாட்டிருக்கு. ஆனால் நாட்டுச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம பேபிகார்னாக செஞ்சோம் அப்படின்னா இது வந்து நிஜமாவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே லைட்டாக இனிப்பாக இருக்கும், அந்த ஸ்வீட் கார்ன் மாதிரியே இருக்குது.
மோஸ்ட்லி நம்ம வந்து இவ்வளோ அடர்த்தியாக மாட்டுக்கெலாம் போட்டோம் அப்படின்னாவே கான் வரும். ஆனால் சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது இவ்வளோ அடர்த்தியாக இருந்தாலுமே. ஆனால் இன்றைக்கி சூப்பருங்க, நம்ம எதிர்பார்த்ததை விடவே நமக்கு பல்காக பேபி கார்ன் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சூப்பராக சமையல் ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேபி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேருந்து கிச்சனுக்கு வந்து சமைக்க ரெடியாக இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி ஒரு சூப்பராக திக்கான கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து பேனில் வந்து ஆயில் சேர்த்துருக்கு. இந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, பட்டை, சோம்பு, கிராம்பு, மிளகு, மல்லி, மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். மல்லி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சோம்பும் லாஸ்ட்டாக போட்டு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா அது சீக்கிரமாக கருகிரும். நம்ம வந்து மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா இதனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பேபி கார்ன் வந்து லைட்டாக சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் அப்படியே போட்டு வச்சிடலாம், லைட்டாக வேகட்டும். இது நாட்டுச்சோளம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து நமக்கு சாஃப்ட் ஆகாது, நரநரந்தான் இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு, ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இரும்பு பேனில் தான் செய்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரேவியில் நம்ம வந்து இரும்பு பேனில் செய்கிறோம் அப்படின்னாவே அந்த கலரே சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு, மஞ்சள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேபி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சிட்டேன். ஆனால் இது நாட்டுச்சோளம் அப்படிங்கிறனால நமக்கு அந்தளவுக்கு குழஞ்சே போகல, எவ்வளோ வேக வச்சோம் அப்படின்னாலுமே. நானுமே இந்த ரெசிபி இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கிரேவி மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, பட்டை சோம்புலாம் போட்டு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே லைட்டாக அந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் கசகசா நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். தேங்காவோட முந்திரி கசகசா சேர்த்தோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும், அந்த செட்டிநாடு கிரேவிலாம் செய்கிறாங்களே அந்த டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க, அப்படியே அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து கொதிச்சு வரும்போது மல்லி இலை போட்டு நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்து பட்டர் போட்டோம் அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். மெயின் அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ரொம்ப மசாலாலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அதனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம சோளம் உரிச்சோம் இல்லையா, அந்த தோல் வந்து மாட்டுக்கு போட்டுட்டு போயிடலாம். அது வந்து எங்கள் மாட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும், எப்படி பிடிங்கி சாப்பிடுது பாருங்கள். இன்றைக்கி நிஜமாகவே டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சூப்பரான லன்ச் மெனுவோட முடிய போகுது.
மாட்டுக்கு பசிக்குதோ இல்லையோ நம்ம செஞ்ச வேலைக்கு செம்ம பசியாக இருக்குது. அப்படியே போகும்போது ஒரு வாழை இலையும் அறுத்துட்டு போய் இன்றைக்கி நம்ம செஞ்சோம் இல்லையா பேபிகார்ன் ரெசிபி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். உள்ளே போய் கீழே போய். நம்ம பேபிகார்ன் கிரேவி அப்படியே சுட சுட இரும்பு பேனில் சூப்பராக இருக்குது. நம்ம எப்போவுமே இரும்பு பேனில் செய்கிறோம் அப்படின்னாவே உடனே மாற்றி வச்சிடணும் அப்படிம்பாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாற்றி எடுத்து வச்சுட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் கிரேவி, அப்படியே சைடில் கொஞ்சமாக பீக்கங்காய் பொரியல், 1 கப் மோர் அப்படின்னு சூப்பராக முடிஞ்சுது. நிஜமாவே நம்ம தோட்டத்தில் நாட்டுச்சோளம் அப்படிங்கிறனால பேபிகார்ன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிஜமாவே சூப்பராக வந்திருந்ததுங்க. ரைஸ் விட சப்பாத்தி இன்னும் தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்மளும் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.